பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே எங்க கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பினாளுக்கென்று மீட்பினாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே மீட்பினாளுக்கென்று மீட்பினாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே எங்க கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பினாளுக்கென்று மீட்பினாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே மீட்பினாளுக்கென்று மீட்பினாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த பக்தர்கள் துணையாளர் அபிஷேகநாதரே அச்சாரமானவரே அபிஷேகநாதரே அச்சாரமானவரே மீட்பினாளுக்கென்று மீட்பினாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் மீட்பினாளுக்கென்று மீட்பினாளுக்கென்று முத்திரையானவரே எங்கள் முத்திரையானவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே
அபிஷேகநாதரே அச்சாரமானவரே 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 தேற்றிடும் தெய்வமே திடந்தருபவரே 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 தேற்றிடும் தெய்வமே வேலந்தருபவரே 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 தேற்றிடும் தெய்வமே வேலந்தருப ஒரு பலன் வரட்டும்ப்பா ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு இளைய மகனின் ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வரட்டும் இளைய மகனின் ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வரட்டும் அந்த இளைய மகனுடைய ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வரட்டும்ப்பா எனக்கு ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு பலன் வரட்டும் எனக்கு ஒரு பலன் வரட்டும் அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொள்ள அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே அந்த இளைய மகனுடைய ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த இளைய மகன் ஆவியை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க ஒரு பலன் வேணும் ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே பலன் தருகிறவரே பலன் தருகிறவரே பலன் தருகிறவரே ஒரு பலனை தாங்கப்பா ஒரு பலன் தாங்கப்பா ஒரு பலன் தாங்கப்பா அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த இளைய மகன் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் தாங்க ஆண்டவரே ஒரு பலன் தாங்க ஆண்டவரே ரிபா கமா நத்த டாடா அல்மா ரக்க மன ஷமா நத டாடா ஒரு பலனை தாங்க ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு புது பலன் வேணும் ஒரு புது பலன் வேணும் ஒரு புது பலன் வேணும் ஒரு புது பலனை எங்களுக்கு தாங்க ஒரு புது பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொள்ள அந்த இளைய மகனின் வல்லமையை மேற்கொள்ள அந்த ஆவியை மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்க அந்த ஆவியை மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்க அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க எனக்கு ஒரு வல்லமை வேணும் ஒரு பலன் வேணும் ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே அந்த பலனை ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை ஒவ்வொருவருக்கு தாங்க அந்த பலனை ஒவ்வொருவருக்கு தாங்க அந்த பலத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அந்த பலத்தால் ஒவ்வொருவரும் நிரப்புங்க எங்களுக்கு அத்தனை பேர் மேலே எங்களுக்கு அத்தனை பேருக்கு மேலே அந்த பலன் வேணும் ஆண்டவரே அந்த பலன் வேணும் ஆண்டவரே அந்த வல்லமை நாங்கள் ஜெயிக்கணும் அந்த வல்லமை நாங்கள் ஜெயிக்கணும் அந்த இளைய மகனின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும் அந்த இளைய மகனின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும் அந்த இளைய மகனின் வல்லமை நாங்கள் ஜெயிக்கணும் அந்த ஆவியை நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது அதை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் அதை ஜெயித்து நாங்கள் ஜெயம் எடுக்கணும் அதை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் அதை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் அந்த அபிஷேக வல்லம் வேணும் ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே ஒரு பலன் வேணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் அந்த பலன் எங்களுக்கு வேணும் அந்த பலன் எங்களுக்கு வேணும் அந்த பலத்தால் எங்களை நிரப்பும் அந்த பலத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே தெற்றிடும் தெய்வமே திடந்தருபவரே தெற்றிடும் தெய்வமே பலந்தருபவரே தெற்றிடும் தெய்வமே பலந்தருபவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தை ஆறுதலே எங்கள் உள்ளத்தை ஆறுதலே தெற்றிடும் தெய்வமே பலந்தருபவரே தெற்றிடும் தெய்வமே பலந்தருபவரே தெற்றிடும் தெய்வமே பலந்தருபவரே தெற்றிடும் தெய்வம்
இயேசுவின் நாமத்தில் ஆண்டு அந்த பலன் வேணும் ஆண்டவர், அந்த பலன் வேணும் ஆண்டவர், அந்த பலன் வேணும் ஆண்டவர். எனக்கு ஒரு புது பலன் வேணும், 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 எனக்கு ஒரு புது பலன் வேணும்ப்பா, எனக்கு ஒரு புது பலன் வேணும் ஆண்டவர், எனக்கு ஒரு புது பலன் வேணும், எனக்கு ஒரு புது பலன் வேணும். அந்த இளைய மகனின் ஆவியை ஜெயிக்க, அந்த இளைய மகனை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, அந்த வல்லமையை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, அந்த வல்லமையை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க எனக்கு ஒரு புது பலன் வேணும், எனக்கு ஒரு புது பலன் வேணும், எனக்கு ஒரு புது பலன் வேணும், எனக்கு ஒரு புது பலன் வேணும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ஆல்மா ரக்க மன சம நாதா டாடா ரிபா கம நாதா டாடா ரக்க டாடா ரிபா லர மன சம நாதா டாடா ரிபா லர மன கம நாதா டாடா ஆல்மா ரக்க மன சேம நாத்துடி அந்த ரக்க ரிபா லர மன சப டாடா ரக்க துடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அந்த புது பலன், அந்த புது பலன் வேணும். அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொள்ள, அந்த இளைய மகனின் வல்லமையை மேற்கொள்ள, அந்த இளைய மகனின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலத்தால் எங்களை நிரப்போம், அந்த பலத்தால் எங்களை நிரப்போம், அந்த பலத்தால் எங்களை நிரப்ப ஆண்டவர், அந்த பலத்தால் எங்களை நிரப்ப ஆண்டவர், அந்த பலத்தால் எங்களை நிரப்ப ஆண்டவர், அந்த பலத்தால் எங்களை நிரப்போம், அந்த பலத்தினால் எங்களை நிரப்போம். அந்த இளைய மகனை ஜெயிக்க, அந்த இளைய மகன் ஆவியை ஜெயம் எடுக்க, அந்த இளைய மகன் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த பலன் வேணும், அந்த பலன் எங்களுக்கு வேணும், அந்த பலன் எங்களுக்கு வேணும், அந்த பலன் எங்களுக்கு வேணும், அந்த பலன் எங்களுக்கு வேணும். அது மேற்கொள்வதற்கு, அதை ஜெயிப்பதற்கு எவ்வளவு பலன் தேவையோ, எவ்வளவு பலன் தேவையோ, எவ்வளவு பலன் தேவையோ அவ்வளவு பலத்தான், அவ்வளவு பலத்தான், அவ்வளவு பலத்தான். எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க, எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க, அந்த பலத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க, அந்த பலத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க, அந்த பலத்தாங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க, அந்த பலத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்கப்பா, அந்த பலத்தாங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அந்த பலன் எங்களுக்கு வேணும், ஒரு புது 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 பலன் எங்களுக்கு வேணும். அந்த பலத்தால் எங்களை நிரப்போம், அந்த பலத்தால் எங்களை நிரப்போம், அந்த பலத்தால் எங்களை நிரப்போம், அந்த பலத்தால் நிரம்பி ஆடும். அந்த இளைய மகனின் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும், அந்த இளைய மகன் ஆவியை நாங்கள் ஜெயிக்கணும், அந்த இளைய மகன் வல்லமையை நாங்கள் ஜெயிக்கணும், அவன் கிரியைகளை நாங்கள் ஜெயிக்கணும், அவன் கிரியைகளை நாங்கள் ஜெயிக்கணும், அவன் கிரியைகளை நாங்கள் ஜெயிக்கணும், அவன் வல்லமையை நாங்கள் ஜெயிக்கணும், அவனை மேற்கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கணும், 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 அவனை மேற்கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கணும். ரீபா கப்பா தடா ரக்க தடா அல்மா ரக்க மன சம நாதா டாடா ரீபா லர மன கம நாத்தோடி அந்த ரக்க தோடா ரீபா லர மன சப தடா ரக்க தோடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அந்த வல்லமைகளுக்கு ஜெயம் வேணும், அந்த வல்லமைக்கு மேல ஒரு ஜெயம் வேணும், அந்த இளைய மகன் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் வேணும், அந்த இளைய மகன் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் வேணும், ஒரு ஜெயம் வேணும் ஆண்டவரே, ஒரு ஜெயம் வேணும் ஆண்டவரே, ஒரு ஜெயம் வேணும். அப்படியே போய் ஜெபி, அப்படியே போய் ஜோமன். இயேசுவின் நாமத்தால். அந்த இளைய மகனின் ஆவி சபைக்குள்ள கிரிய செய்யாதபடி அதை நாங்கள் முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் வல்லமை சபைக்குள்ள ஆண்டவரே, சபைக்குள்ள ஆண்டவரே ஒரு நாள் கிரிய செய்யவே கூடா, எங்க குடும்பத்துல கிரிய செய்யவே கூடா, எங்க குடும்பத்தை கிரிய செய்யவே கூடா, எங்க சபையில கிரிய செய்யவே கூடா, ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களை மத்தியில் அந்த வல்லமை கிரிய செய்யவே கூடா. அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். ரீபா கம நாதா டாடா அல்மா ரக்க மன சம நாதோ டாடா ரீபா லர மன கம நாத்தோடியா ரீபா கம நாதா டாடா ரக்க தோடி அந்த ரக்கமா ரீபா லர மன சப டாடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அந்த இளைய மகனின் ஆவி அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. சபைக்குள்ள ஆண்டவரே, சபைக்குள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட இளைய மகனின் ஆவி ஒரு நாள் கிரிய செய்யவே கூடா, கிரிய நடப்பிக்கவே கூடா, கிரிய நடப்பிக்கவே கூடா. அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த வல்லமையை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீபா கம நாத்துடா அல்மா ரக்க மன சபா தடா ரீபா கம நாதா டாடா ரீபா தடா அல்மா ரக்க மன கம நாத்துடி அந்த ரக்க தடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால். அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் வல்லமை முறியடிச்சு ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவர், அந்த ஒருமனப்பட்ட ஆண்டவர். அந்த இளைய மகனின் ஆவி இனி சபைக்குள்ள மத்தியில், இனி சபைக்கு மத்தியில்
கிரியை நடப்பிக்காதபடி அதை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அந்த வல்லமை அழிக்கப்படுவதாக. அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் ஆள் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. நீமா கத்துடி அந்த ரக அல்மா ரக மன சம நத டட ரீபா கம நத டட அல்மா ரக மன சம நத டட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகள் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் முறியடிச்சு ஜெபிக்கிறோம். அந்த வல்லமைகள் முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் வல்லம் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. இனி சபைக்கு பதில் கிரிய செய்யாதபடி, சபையில கிரிய செய்யாதபடி, குடும்பத்தில் கிரிய செய்யாதபடி அதை முற்றிலும் அழிச்சு போடுங்கப்பா. அதை முற்றிலும் அழிச்சு போடுங்கப்பா. அதை முற்றிலும் அழித்து போடுங்கப்பா. அதை முற்றிலும் அழித்து போடுங்க ஆண்டவரே. அதை முற்றிலும் அழித்து போடுங்க. அதை முற்றிலும் அழித்து போடுங்க. ரீபா கமா நதா டாடா, ரீபா கமா நதா டாடா ரகமான, ரீபா லர மன ஷபா டாடா ரபா துடா அல்மா ரகமான கமா நத்துடி அந்த ரகமா, ரீபா லர மன ஷபா டாடா ரீபா கமா நத்துடி அந்த இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இனி அந்த அவை தலை தூக்கவே கூடா, இனி தலை தூக்கவே கூடா, இனி தலை எடுக்கவே கூடா, இனி தலை எடுக்கவே கூடா. அந்த இளைய மகனின் ஆள் இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். தலை எடுக்கவே கூடாது ஆண்டு. அதை முற்றிலுமா அழித்து போடும். அதை முற்றிலுமா அழித்து நிர்மலமாக்கி போடும். அதை முற்றிலும் அழித்து நிர்மலமாக்கி போடும். அதை முற்றிலும் அழித்து நிர்மலமாக்கி போடும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த இளைய மகனின் ஆவியை கர்த்தர் முற்றிலுமா வேரோட பிடிங்க எரிங்கப்பா. அதை வேரோட பிடிங்க எரிங்கப்பா. அதை வேரோட பிடிங்க எரிங்கப்பா. அதை வேரோட பிடிங்க எரிங்கப்பா. அதை வேரோட பிடிங்க எரிங்க. ரீபா கமா நதா டடா ரீபா லர மன ஷமா நதா டடா ரக டடா ரீபா லர மன கமா நதோடியா ரீபா கமா நஷி அந்த ரக மன கபா ரீபா லர மன கமா நதா டடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும்படி ஜெபிக்க. எந்த கோணத்துல, எந்த விதத்துல, எந்த ரூபத்துல, யாருக்குள்ள எப்படி ஆண்டவரே எந்த விதத்துல கிரியை நடப்பிக்காதபடி அதை எற்றமா முறியடிச்சு ஜெபிக்கும். அதை எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கும். அதை எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கும். அதை எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி போடு ஜெபிக்கும். அதை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அதை எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அதை எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அதை எல்லாம் அழிச்சு நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அதை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அதை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கும். ஷிமா கதா டடா ரக டடா ரீபா லர மன கமா நதா டடா அல்மா ரக மன ஷமா நதோடியா ரீபா லர மன கமா நதோடா அல்மா ரக மன ஷமா நதோடி அந்த ரோ ரீபா லர மன ஷமா நதோடா அல்மா ரக மன கமா நதோடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நீமா கமா நதோடா அல்மா ரக மன ஷபா டடா ரக டடா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த வல்லமைகள் அழிக்கப்படும். அந்த வல்லமைகள் அழிக்கப்படும். அந்த வல்லமைகள் அழிக்கப்படும். அந்த வல்லமைகள் முறி அடிக்கப்படும். அந்த வல்லமைகள் முறி அடிக்கப்படும். அந்த வல்லமைகள் முறி அடிக்கப்படும். அந்த வல்லமை முறி அடிக்கப்படும். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் அத்தனை நிர்மலமாக்கி ஜெபிக்கும். அத்தனை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். எடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. தேற்றிடும் தெய்வமே திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவர், தேற்றிடும் தெய்வம் ஓ பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வம். ஒரு புது பலன் வரட்டும்ப்பா. அந்த இளைய மகன் ஆவியை மேற்கொள்ள ஒரு புது பலன் வரட்டும். அந்த புது பலன் வரட்டும். அந்த புது பலன் வரட்டும். அந்த புது பலன் வரட்டும்ப்பா. ஒரு புது பலன் வரட்டும் ஆண்டவர். ஒரு புது பலன் வேணும். ஒரு புது பலன் வேணும். அந்த இளைய மகனின் வல்லமையை மேற்கொள்ளுவர் ஒரு புது பலத்தா, ஒரு புது பலத்தினா, ஒரு புது பலத்தினா, ஒரு புது பலத்தினா, ஒரு புது பலத்தினா, ஒரு புது பலத்தினா எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பி விடுங்க. எங்களை நிரப்பி விடுங்க. அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, அதை மேற்கொண்டு ஜெயம்
ஜெயம் எடுக்க, எதை மேற்கொள்ள ஜெயம் எடுக்க, அதை மேற்கொள்ள ஜெயம் எடுக்க எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும், எங்களுக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலத்தால் நிரப்பி அந்த இளைய மகன் ஆவியை நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் ஆண்டவர், நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் ஆண்டவர், நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் ஆண்டவர், நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். அவருடைய முதலாவது கிரியை பிரிவினையான பேச்சு. அவருடைய முதலாவது கிரியை அந்த இளைய மகனுடைய கிரியை, முதலாவது கிரியை பிரிவினையான பேச்சு. இவனை எங்கே பார்க்கணும்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அவருடைய முதல் கிரியை என்ன? பிரிவினையான பேச்சு. அந்த 12ஆம் வசனம் சொல்லுவான், எனக்கு வரும் பங்கு என்னத்தனுங்க எனக்கு தாரும், என்னுடையது உனது எனது அப்படின்ற ஒரு பிரிவினையான பேச்சு. எங்களுடைய எங்கள் அப்பா அது உங்கள் அப்பா அது அப்படின்ற ஒரு பிரிவினையான பேச்சுகளை நமக்குள்ள கொண்டு வந்து கிரியை செய்கிறது எந்த ஆவினா அந்த இளைய மகனின் ஆவி. இந்த பிரிவினைக்கு முதல்ல எங்கே ஆரம்பிக்கும்? பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி பிரிவினையாக பேச ஆரம்பிக்கும். இந்த பிரிவினையாக பேசின பிறகு தான் ஒரு பிரிவினையை ஆரம்பிக்கும். அந்த பிரிவினையின் முதல் வேறு எங்கே இருக்குதுன்னா அவங்க பேசுகிற அந்த பிரிவினையான வார்த்தைகள். அந்த குடும்பத்தில் தனிப்பின சிங்கிள் வேர்டை பயன்படுத்துகிறோம். நான், என்னுடையது அப்படின்ற ஒரு தனிப்பட்ட வார்த்தைகளை ஒரு நபர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம கவனித்து பார்த்துக்கணும். இங்கே என்ன செய்ய ஆரம்பிக்குது? இந்த இளைய மகனின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கணும். உன்னுடையது, என்னுடையது, உங்கள், அவங்க அப்படின்னு அப்படி பிரித்து அப்படி பேச்சு வாங்கல பேசுறது வேற. அந்த பேச்சியை அப்படி வராமல் சேர்த்து பேச மாட்டேன். எங்களுடையது, நம்மளுடையது, நம்ம வீடு அப்படி பேசாமல் எனது, நான் போனேன், நான் வந்தேன், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினையான பேச்சுகளை சிங்கிள் வேர்டை ஒரு நபர் பயன்படுத்துவாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது இந்த இளைய மகனின் ஆவி. அப்படி வலது கையை உயர்த்தி இப்படிப்பட்ட இளைய மகனின் ஆவியை கத்தரை அடித்து போடுங்கப்பான்னு சொல்லி முதல் கிரி அந்த பிரிவினையான பேச்சு, அந்த பிரிவினையான சேச்சுகளை எங்களுக்குள்ள பேச வைக்கிற, பேச தூண்டுகிற அந்த இளைய மகனின் ஆவியை கத்தரை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே ஜோமனும். இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். பிரிவினையான பேச்சுகளை கொண்டு வருகிற, பிரிவினையான பேச்சுகளை கொண்டு வர, அந்த ஒட்டு உறவில்லாத பேச்சை கொண்டு வருகிற, சேர்ந்து பேச முடியாமல் கொண்டு வர, எங்களுடையது, நம்முடையது, நம்ம, எங்க அப்படின்ற பேச்சை கொண்டு வராமல் நீ, நான், உன்னுடையது, என்னுடையது அப்படி என்று சொல்லி எல்லா இடங்களையும் பிரிவினையை பேச வைக்கிற, பிரிவினையை பிரித்து பேச வைக்கிற, பிரிவினையான பேச்சை கொண்டு வருகிற, பிரிவினையான பேச்சை உள்ளே கொண்டு வந்து போராடுகிற ஆண்டவர் இந்த இளைய மகனின் ஆவி இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, முற்றிலுமா அழிக்கப்படும்படி ஜெபிக்க. உங்கள் சபை, உன்னுடைய சபை, உன்னுடைய ஊழியக்காரன், உங்கள் ஊழியக்காரங்க, உங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்டவன் தன்னோட சேர்த்து பேச முடியாமல், தங்களோட சேர்த்து கொள்ள முடியாமல், தங்களோட சேர்க்க முடியாமல் அப்படி பிரிவினையாக பேச வைக்கிற அப்படிப்பட்ட அந்த பிரிவினையின் ஆவிகள், அந்த பிரிவினையின் ஆவி அந்த இளைய மகன்களுக்கு கிரிய செய்கிற அந்த பிரிவினையான பேச்சு, அந்த பிரிவினையான பேச்சை கொண்டு வந்து போராடுற அந்த இளைய மகனின் ஆவி இனி ஒரு நாள் சபையில் கிரிய செய்யாதபடி, குடும்பத்தில் கிரிய செய்யாதபடி, தனிப்பட்ட விதத்தில் கிரிய செய்யாதபடி அதை முற்றிலுமாய் தேவன் அழித்து போடும்படி ஜெபிக்க, அதை முற்றிலுமா அழித்து போடும்படி ஜெபிக்க, அதை முற்றிலுமா அழித்து நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, அதை முற்றிலுமா அழித்து நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். இந்த பிரிவினையான பேச்சுகள் எங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு இயேசுவே நாமத்தை அகன்று போகும்படி ஜெபிக்க, அகன்று போகும்படி ஜெபிக்க. சின்ன பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள, ஆண்கள், பெண்கள், வயதான தகப்பன் தாய்மார்களுக்கு செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பிரிவினையான பேச்சுகள் ஒரு நாள் காணப்படவே கூடா, ஒரு நாள் காணப்படவே கூடா. ஆதி சபையில் ஆண்டவரை சகலமாக பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க ஆண்டவர். ஆதி சபையில் சகலமாக பொதுவாக இருந்ததை போல, ஆதி சபையில் பொதுவாக இருந்ததை போல அப்படிப்பட்ட ஆண்டவரை பொதுவான எண்ணத்துக்குள்ள வராமல், பொதுவான சிந்தனைக்குள்ள வராமல், பொதுவான ஆண்டவரை செயல்பாடுக்குள்ள வராமல் அந்த பிரித்து பேச வைக்கிற, பிரிவினையோடு பேச வைக்கிற, பிரிவினையை பேச தூண்டுகிற அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் வல்லமை அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். சேர்த்து ஆண்டவரை பேச வைக்க, சேர்த்து பேச வைக்கல, சேர்த்து பேச வைக்க முடியல, அருமையை பன்மையில் பேச வைக்க முடியல, ஒருமையில் பேச வைக்கிற, ஒருமையில் பேச தூண்டுகிற, ஒருமையில் சிந்திக்க தூண்டுகிற அப்படிப்பட்ட பேச்சை கொண்டு வருகிற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் ஆவி இயேசுவின் நாமத்தில்
நாமத்தை அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடித்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த இளைய மகனின் வல்லமை இனி ஒரு நாள் சபைக்கு பதில் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். சபைக்கு கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட பிரிவினையான பேச்சை கொண்டு வந்து போராடுற அப்படிப்பட்ட அந்த இளைய மகனின் ஆவியை கர்த்தரை அழிச்சு நிர்மூலமாக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் முற்றிலுமா அழித்து நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல். இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே. தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே. தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே. ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. ஊற்று தண்ணீரே ஊற்று பலன் குறையக்கூடாது ஆண்டவர். அந்த பலன் குறையக்கூடாத ஆண்டவர். அந்த வற்றாத ஊற்றை போல அந்த வற்றாத நதியை போல அந்த பலன் குறையாதபடி அந்த பலன் குறையாதபடி அந்த பலன் குறையாத பலன் குறையாத பலனம் குறையாத பலன் அந்த பலன் குறையாது அந்த பலன் அதிகரிக்கும். காலேப்புக்கு ஆரம்பத்தில் பலன் 40 வயசு இருந்த பலன் 85 வயசு இருந்ததை போல எங்க பலன் குறையக்கூடாது. எங்க பலன் குறையக்கூடாது. எங்க பலன் குறையக்கூடாது. 40 வயது இருந்த பலன் 40 வயசு இருந்த பலன் 85 வயசுல குறையல 85 வயசுல குறையல. அப்படிப்பட்டத பலன் அப்படிப்பட்டத பலன் இளைய மகனை ஆவியை மேற்கொள்வதற்கான அப்படிப்பட்ட ஒரு பலன் அப்படிப்பட்ட ஒரு பலன் எங்களை ஒவ்வொருவருக்கு உண்டாவதா எங்களை ஒவ்வொருவருக்கு உண்டாவதா எங்களை ஒவ்வொருவருக்கு உண்டாவதா எங்களை ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொருவருக்கு உண்டாவதாக. அவருடைய இரண்டாவது கிரியை ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க மாட்டான். ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டான். அந்த இளைய மகனாவை என்ன செய்யும், ஒரு சபையில நிலைச்சு நிற்க விடாது. ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க விடாது. அவன் அலைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க முடியாம நிலைச்சு நிற்காம அவன் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான பார்க்கணும். முதல்ல அவன் தகப்பன் இடத்துல இருந்தான். ரெண்டாவது அந்த பெண்ணுடைய அந்த நண்பர் இடத்துல போனான். மூணாவது அவங்க அந்த அந்த பண்ணி வைக்கிற இடத்துக்கு போனான். திரும்ப அப்பா இடத்துக்கு வரான். இவன் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா இந்த இளைய மகன் ஆவி அலைய வச்சுட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலைச்சு நிற்கவே மாட்டான். ஒரு இடத்துல நிலைச்சு நின்று செயல்படவே மாட்டான். ஒரு இடத்துல வேலை செய்யறதுன்னா அந்த இடத்துல நிலைச்சு நின்று வேலை செய்ய மாட்டான். ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா ஒரு சபையில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல நிலைச்சவங்கள ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல, ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவங்க அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. அங்கே இங்கே அது இது இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படி அலைஞ்சிட்டே இருக்கு. ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டாங்க. ஒரு வேலையை உண்மையாக செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு வேலை நிலைச்சு நிற்க மாட்டாங்க. அந்த வேலை இந்த வேலை அங்கே போகிறது இங்கே போகிறது இப்படியே அலைய வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா இப்படியே சுத்திக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அது தேவ ஆவி இல்லை, அது இளைய மகனின் ஆவி. அது என்ன செய்யும், அலைய வச்சுட்டே இருக்கும். ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, அவங்கள ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்பா கிட்ட இருந்தா அடுத்து அந்த வேசிகிட்ட போனா, அடுத்து கூடிய அந்த பண்ணி வகை அந்த கூடிய ஆனவங்கிட்ட போனா, அடுத்த திருப்ப அப்பாட்ட வரான். என்ன ஆகிட்டே இருக்கிறான், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படி சுத்த வைக்கிற ஆவி எந்த ஆவி, இளைய மகனின் ஆவி. எளிமை நின்று அப்படியே சோமலாமா, எளிமை நின்று அப்படியே ஆண்டவர் இந்த இளைய மகன் ரெண்டாவது கிரியை கத்தை அழிச்சு போடுங்க அப்பா. எல்லாம் அப்படியே சோமலாம், எளிமை நின்று அப்படியே சோமனை பார்க்கலாம். இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க வைக்க முடியாம எங்களை சுத்த வச்சுட்டே இருக்கிற, எங்களை அலைய வச்சுக்கிட்டே இருக்கிற இந்த இளைய மகனின் ஆள் இயேசுவே நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த இளைய மகனின் ஆவி கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிற, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிற, முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிற. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் எங்களை சுத்த வச்சுட்டே இருக்கிற, ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க முடியாம, ஒரு சபையில நிலைக்க முடியாம, ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாம, ஒரு இடத்துல இருக்க முடியாம அங்கே திரிய பண்ணி கொண்டிருக்கிற அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் ஆள் கர்த்தர் அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அதை அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அதை அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் ஆண்டவர். ரீபா கம்மா நாத்தோடி அந்த ரக மன அல்மா ரக மன சம நாதோடி அந்த ரக தட ரீபா கபா தட ரக மன சம நாதோடி அந்த அல்மா ரக மன கம்மா நாத்தோடி அந்த இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால் அந்த இளைய
மகனினால் எங்களை சுத்த வச்சுனே இருக்கிற, எங்களை அலைய வச்சுக்கிட்டே இருக்கிற, அங்கோ இங்கோ இப்படி எங்களை அலசடி பண்ண வைக்கிற, எங்களை அலைஞ்சு திரிய வைக்கிற இந்த இளைய மகனின் வல்லமை, இந்த இளைய மகனின் வல்லமை எங்களை அழிஞ்சு போகும்படி நான் ஜெபிக்க, அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. ஒரு இடத்துல ஆண்டவரே, ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல, ஒரு இடத்துல குடியிருக்கிற இடத்துல, ஒரு வேலையில, ஒரு சபையில நிலைச்சு நிற்க முடியாதபடி எங்களை சுற்றி திரிய பண்ணுகிற, எங்களை சுற்றி திரிய பண்ணுகிற இந்த இளைய மகனின் ஆள், இந்த இளைய மகனின் ஆள் கர்த்தரை அழிச்சு போகும்படி நான் ஜெபிக்க. சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஆள், சபைக்குள்ள ஆண்டவரை மக்களை நிலைச்சு நிற்க விடாம, சபைக்குள்ள மக்களை நிலைச்சு நிற்க விடாம சபையை அலைய வைக்கிற, சபையை அலைய வைக்கிற, அங்க எங்க அலைய வைக்கிற அந்த இளைய மகனின் ஆள் இனி சபைக்குள்ள கிரிய செய்யவே கூடாது, இனி சபைக்குள்ள கிரிய செய்யவே கூடாது. சபை மக்களை ஆண்டவரை அந்த சபை இந்த சபை என்று ஆண்டு சபையா சுத்த வைக்கிற, சபையை அலைய வைக்கிற, சபையை சுத்தி திரிய பண்ற இந்த இளைய மகனின் ஆள், இந்த இளைய மகனின் ஆள் கர்த்தரை அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்க, அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்க. ஒரு சபையில, ஒரு உபதேசத்துல, ஒரு ஊழியருக்குள்ள ஆண்டவர் நிலைச்சு நிற்க முடியாம, ஒரு வசதி நிலைச்சு நிற்க முடியாம அலைய திரிய பண்ணுகிற அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் வல்லமைகள் இயேசுவே நாமத்தை அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க, அழிஞ்சு போகும்படி நான் ஜெபிக்க, முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்க, முறிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இனி சபையில ஒரு ஜனங்களை கூட ஆண்டவரே சபையை திரியவே கூடா, சபையை சுத்தவே கூடா, சபையை சுத்தவே கூடா, ஊழியமா சுத்தவே கூடா, ஊரை சுத்தவே கூடாது ஆண்டவரே. இயேசுவே நாமத்தை அங்க போது இங்க போற அப்படிப்பட்ட ஊரை சுத்த வைக்கிற, ஊரை அலைய வைக்கிற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் வல்லமைகள் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும், முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும், முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும். இயேசுவே நாமத்தை ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு இடத்துல நிலைச்சு நிற்க முடியாம, ஒரு சபையில நிலைச்சு நிற்க முடியாம சபையை விட்டு வெளியே ஆண்டவர் இழுக்க பார்க்கிற, வெளியே துரத்த பார்க்கிற அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி முற்றிலுமா அழிஞ்சு போவதாக, முற்றிலுமா அழிஞ்சு போவதாக, முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக. இயேசுவே நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அந்த இளைய மகனின் ஆவி இனி சபையில எந்த ரூபத்தில் கிரிய செய்யக்கூடாது, இனி சபையில கிரிய செய்யவே கூடாது, குடும்பத்தில் கிரிய செய்யவே கூடாது, குடும்பத்தில் கிரிய செய்யவே கூடாது, வேலை ஸ்தலத்தில் கிரிய செய்யவே கூடாது, வேலை ஸ்தலத்தில் கிரிய செய்யவே கூடாது. ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியாம அலைய பண்ணுகிற, ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய முடியாம அலைய பண்ணுகிற அந்த இளைய மகனின் ஆவிக இயேசுவின் நாமத்தை இனி எந்த வித கிரிய செய்யாதபடி அதை முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, அதை முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பா, அதை முற்றிலும் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஒரு உபதேசத்துல, ஒரு சபையில, ஒரு சத்தியத்துல, ஒரு குடும்பத்துல ஆண்டவரை நிலைச்சு நிற்க முடியாம, ஆண்டவர் ஒரு கட்டுப்பாட்டில், ஒரு வேறுபாடு நிலைச்சு நிற்க முடியாதபடி அவங்கள அங்க இங்குமா அலைஞ்சு ஆண்டவரை திரிய பண்ற அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் வல்லமை முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா நிர்மலமாய் போகட்டும் ஆண்டு கர்த்தரே, நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே பலன் தருபவரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தை ஆறுதலே, எங்கள் உள்ளத்தை ஆறுதலே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தை ஆறுதலே, எங்கள் உள்ளத்தை ஆறுதலே. அத்திடும் தெய்வமே பலன் தருபவரே. பலன் தாங்கப்பா, ஒரு பலத்தால் எங்களை தாங்க ஆண்டவரே, ஒரு பலன் எங்களுக்கு வேணும் 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 ஆண்டவரே, ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. இந்த ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும், இந்த ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும், இந்த வல்லமையை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும், இந்த வல்லமையை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும், இந்த வல்லமையை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும். எங்களுக்கு ஒரு பலன் வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. இந்த ஆவியை மேற்கொண்டு
ஜெயிக்க, இந்த வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க, இந்த கிரியை மேற்கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு ஒரு பலன் வேணும், 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 எங்களுக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலத்தாலே எங்களை கொண்டு அந்த ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அப்படியே மூணாவது கிரியை, ஒருவருடைய மேற்பார்வையில் இருந்து செயல்பட விரும்பாதது இந்த இளைய மகளின் ஆவி. ஒருவருடைய மேற்பார்வையில் இருந்து என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அந்த பங்கை பிரிச்சுட்டு அவன் எங்க இருக்கலாம், அங்கே இருந்திருக்கலாம். அங்கிருந்தா யார் பார்க்குவா, அவங்க அப்பா பார்ப்பார், அவனை கண்டிப்பார், அவனை திருத்துவார், அவனை கேட்பார், ஏதாவது உன்னை சொல்லுவா, இது ஏன் பண்ற அது ஏன் பண்றபடி கேட்பார். அவன் விரும்புறான், எங்க போயிட்டான், தூர தேசத்துக்கு போறான். ஏன் தூரமா போயிட்டான், நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்மளை யாரும் கேட்கக்கூடாது. எங்க போனாலும் நம்மளை கேட்கக்கூடாது, என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது, என்ன பேசினாலும் நம்மளை யாரும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. யார் கேட்பாங்க, ஒரு ஆள் யார் கேட்பாங்கன்னா அவங்க ஒன்னு அதுல உரிமையாளவங்க தான் கேட்பாங்க. நம்ம பிள்ளை இருக்குன்னு என்ன செய்வாங்க, ஏன் இதை பண்ற, ஊர்ல இருக்கிறவங்கலாம் கேட்க மாட்டாங்க. யார் தான் கேட்பாங்க, உரிமையாளர் தான் கேட்பாங்க. அப்ப ஆண்டவரை பார்க்கிறோம் இல்லையா, சிலுவைக்கு போறா, மரியாதை பார்த்து சொன்னார், ஸ்திரியே அதோ உன்னுடைய பிள்ளைன்னு சொல்றார் இல்லையா. யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன்னுடைய தான். அப்ப ஏசு என்ன செஞ்சுட்டு போறாரு, ஒரு மேற்பார்வையை நியமிச்சுட்டு போறார். ஒரு மேற்பார்வைய, சாக போற ஆளுக்கு மேற்பார்வை தேவையா? இயேசுவோட மரியாதையுடைய வயசு பெருசு இல்லையா. இயேசுவோட மரியாதையுடைய வயது பெரிய வயது, கிட்டத்தட்ட 50 வயசு ஆகிப்போச்சு இல்லையா. கணக்கு பண்ணா ஒரு 50-55 வயசு ஆகிப்போச்சு. ஒரு 20 வயசுல மரியாதை கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஒரு 33 வயசு ஆச்சு. எவ்வளோ ஆகிப்போச்சு, ஒரு 55 வயசு பக்கம் ஆகிப்போச்சு. மரியாதைக்கு ஆகிப்போச்சு. 55 வயசு தாயாருக்கு ஒரு மேற்பார்வை தேவையா? அப்ப 55 வயசுள்ள ஆளுக்கு ஒரு மேற்பார்வை தேவைன்னு ஆண்டவர் விரும்புவாருன்னா 20, 30, 40க்கெல்லாம் இன்னைக்கு யார் நம்மளை யாருடைய மேற்பார்வை இருக்கிற, யார் நம்மளை கேட்கறது, நம்மளை யார் கண்காணிக்கிறது, நம்மளை யார் செயல்படுத்துறது, என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது. இவ பக்கம் தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஒரு மேற்பார்வை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. கண்ணுக்கு மறைவா போயிட்டா கண்ணுக்கு என்ன செய்ய, யாரும் என்ன செய்ய முடியாது. அப்ப ஏன் தூர போறாங்க, நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்கக்கூடாது, எங்க போனாலும் யாருக்கும் கேட்கக்கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது, யாரும் கேட்கவும் கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது. யாரும் இப்ப பக்கத்துல என்ன செய்வாங்க, எங்கடா போனான்னு கேட்பாங்க இல்லையா. பக்கத்துல போன என்ன செய்வாங்க, எங்கடா போனோன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் சொல்றேன் 10 மணி லேட் பண்ண, அப்பா இன்னும் வரலையாமான்னு கேட்கிறாரு. நான் கொஞ்சம் போறதுக்கு லேட், வீட்டுக்கு போற லேட் ஆச்சுன்னா உடனே எங்க வீட்டுக்காரி கேட்கிறார், என்ன கேட்கிறார், என்ன எங்க இன்னும் வரலையான்னு கேட்கிறார். இன்னும் அவருக்கு வயசாகி போச்சு, என்ன கேட்கிறாரு, இன்னும் என்ன செய்யுது, இன்னும் வரலையா, இன்னும் வரலையா, இன்னும் என்ன பண்ற, இன்னும் என்ன வரலையா, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கிறா. அப்ப என்ன பாக்குது, ஒரு மேற்பார்வை இருக்குது இல்லையா. அவரு நான் தூரமா இருந்தோம்னா நான் எவ்வளவு நேரத்துக்கு போனாலும் என்ன செய்ய முடியாது, யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்கவே. இன்னைக்கு ஒரு மேற்பார்வையில இருக்க ஒரு நபர் விரும்பலன்னா அது இளைய மகனின் ஆவி. ஒரு மேற்பார்வையில இருக்க விரும்பல, யாரும் என்ன செய்யக்கூடாது, ஒரு மேற்பார்வையில ஒரு பராமரிப்பின் கீழே என்ன செய்யக்கூடாது, நான் இருக்கக்கூடாதுன்னு எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், எதை வேணாலும் சாப்பிடுவேன், எங்க வேணாலும் கேட்பேன், என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, என்னை கேட்கக்கூடாது, கண்டுக்க கூடாது, அவங்க இஷ்டத்தை அவங்க போட்டும், எங்க இஷ்டத்தை விட்டுறணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது தேவாவியே கிடையாது. 55 வயசு மரியாளுக்கு என்ன தேவைப்படுது, அங்க சொல்றா அதோட மேற்பார்வையில என்ன செய்யணும், நீ இருக்கணும். மரியாதை விட யோவான் சின்னவன் தான் இல்லையா, மரியாதை விட யோவான் சின்னவன் தான். அப்ப சின்னவன் அந்த ஆளு என்ன செய்யறாரு, நீ பெரிய ஆளு தான், நீ பெரிய ஆளா இருந்தா கூட உனக்கு என்ன தேவை, ஒரு மேற்பார்வை தேவை. நீ ரொம்ப பெரிய ஆளு தான், நீ ரொம்ப நிறைய படிச்சு நிற்கிற, நிறைய அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு என்ன தேவை, ஒரு மேற்பார்வை உனக்கு தேவை. எனக்கு எந்த ஒரு மேற்பார்வையும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லு பண்ணா அது இளைய மகனின் ஆவி. பக்கத்துல கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க, அப்படியே பக்கத்துல கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க. இந்த இளைய மகனின் ஆவியக்கத்தை அழிச்சு போடுங்கப்பா. ஒருவருடைய மேற்பார்வையில் இருந்து செயல்பட விடாதபடி எங்களை தூரத்துல பிரிக்கிறத மேற்பார்வை விட்டு விளக்குற அந்த இளைய மகனின் ஆவியக்கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லா ஸ்தோத்திரம், எல்லா ஜோமனும், எல்லாம் அப்படியே ஜோமனும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஒருவருடைய மேற்பார்வையில் இருந்து செயல்பட விடாம அந்த மேற்பார்வை விட்டு தூர கொண்டு போகிற, அந்த மேற்பார்வை விட்டு விளக்குற அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர். அந்த இளைய மகனின் ஆவி அந்த மேற்பார்வையில் இருந்து செயல்பட முடியாம, ஒருவருடைய மேற்பார்வையில் இருந்து செயல்படக்கூடாதபடி அந்த மேற்பார்வை விட்டு விளக்குற, என்னை யாரும் கண்காணிக்க கூடாது, என்னை யாரும் கவனிக்க கூடாது, என்னை யாரும் கண்டிக்க கூடாது, அந்த எண்ணத்தோடு செயல்படுகிற இந்த இளைய மகனின் ஆவி
இந்த இளைய மகனின் வல்லமை இப்பொழுது அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. ஆண்டவரே, ஆண்டவரே, 50 வயசுக்கு மேற்பட்ட மரியாளுக்கு ஒரு மேற்பார்வை தேவைப்படுமானா, ஒரு மேற்பார்வை தேவைப்படுமானா. தகப்பனே, 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 ஆண்டவரே, ஆண்டவரே, இளம் வயதில் இருக்கிற எங்களுக்கும், முதிர் வயதில் இருக்கிற எங்களுக்கும், இளம் பிராயத்தில் இருக்கிற எங்களுக்கும், சின்ன பிள்ளையா இருக்கிற எங்களுக்கும், வாலிபத்தில் இருக்கிற எங்களுக்கும், ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கும், தகப்பனே, 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 இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். யோவானுக்கு சொன்னீங்க, அதோ உன்னுடைய தாயின்னு சொன்னீங்க, இதே அதே உன பிள்ளைன்னு சொன்னீங்க ஆண்டவர். அப்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் எல்லாருக்கும் ஒரு மேற்பார்வை தேவைன்னா, எங்களுக்கு ஒரு மேற்பார்வை தேவை ஆண்டவர். அந்த மேற்பார்வை விட்டு விளக்கிற அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் வல்லமை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் வல்லமை, அந்த இளைய மகனின் வல்லம் முறிக்கப்படுவதாக, 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 முறிக்கப்படுவதாக. இனி குடும்பத்தில் ஆண்டவரே, குறிப்பா குடும்பத்தில் ஆண்டவரே, இந்த ஆவி கிரிய செய்யவே கூடாது, குடும்பத்தில் கிரிய செய்யவே கூடாது, குடும்பத்தில் கிரிய நடப்பிக்கவே கூடாது, கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. ரீபல் அர்ற மன ஷப கத டாடா அல்மா ரக்க மன கம்ம நதுடா, ரீபல் அர்ற மன கம்ம நதுடா அல்மா ரக்க மன ஷப துடாரா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். யோவானுக்கு ஒரு மேற்பார்வை தேவைப்படுமானா ஆண்டவரே, வயதான ஆண்டவரே, மரியாளுக்கு ஒரு மேற்பார்வை தேவைப்படுமானா, எங்களுக்கு ஒரு மேற்பார்வையில் இருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மேற்பார்வையிலே இருக்கணும் ஆண்டவரே, ஒரு மேற்பார்வையிலே இருக்கணும் ஆண்டவரே. அந்த மேற்பார்வையை விட்டு விளக்குற, அந்த மேற்பார்வையை தள்ளி விடுகிற அப்படிப்பட்ட அந்த இளைய மகனின் ஆள், அந்த இளைய மகனின் ஆள் அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மேற்பார்வையில் செயல்பட முடியாம தன்னிச்சையான செயல்பாடுகளை கொண்டு வந்து போராடுற இந்த இளைய மகனின் ஆவியில் அழிக்கப்படணும் ஆண்டவர். ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகள் ஒருவருக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர், குடும்பத்தில் இருக்கவே கூடாது ஆண்டவர், சபையில் இருக்கவே கூடாது ஆண்டவர். ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகள், ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகள் குடும்பத்தில் உள்ள சபைக்குள்ள இருக்கவே கூடாதையா, சிறு பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாதப்பா, வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாதையா, ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர், பெண்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர், வயதான தகப்பன் தாய்மார்கள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தான். ஆண்டவரே, பெரிய மரியாளுக்கு ஆண்டவரை மேற்பார்வை தேவைப்படுமானா, சின்ன யோவானுக்கு மேற்பார்வை தேவைப்படுமானா, எங்களுக்கு ஒரு மேற்பார்வை வேணும் ஆண்டவர். அந்த மேற்பார்வையில் இருந்து நாங்கள் செயல்படணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவ ஆவி எங்களுக்குள்ள தந்திரும்படி ஜெபிக்கும். அந்த மேற்பார்வை விட்டு விலகுகிற, அந்த மேற்பார்வையை தள்ளிவிட்டு போராடுற, அப்படி தன்னிச்சையான செயலை கொண்டு வருகிற இந்த இளைய மகனின் ஆவி கர்த்தர் முற்றிலுமா அழித்து நிர்மூலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. தேற்றிடும் தெய்வமே, பலந்தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, பலந்தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே. தெட்டிடும் தெய்வமே, வெளந்தருபவர், ஓ தெட்டிடும் தெய்வமே, வெளந்தருபவரே, 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 தெட்டிடும் தெய்வமே, வெளந்தரு. இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் வேணும் ஆண்டவர், 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 ஒரு
பலன் வேணும் ஆண்டவர். அந்த இளைய மகன் ஆவியை மேற்கொள்ள ஒரு பலன் வேணும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். கர்த்தரே கிருபை செய்வதற்காக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. பார்க்கிறதையெல்லாம் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறது இந்த இளைய மகனின் ஆவி. அந்த ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை தாங்கின அந்த நிலத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன வரணும்? இந்த இடத்த நம்ம வாங்கிக்கணும், இதை நம்ம வாங்கணும், இதை நம்ம வாங்கிக்கணும், இது நமக்கு பங்கை என்ன செய்யணும்? கேட்கணும், இந்த பங்கு நமக்கு வரணும், இந்த பங்கு நமக்கு வரணும். பார்க்கிறத எல்லாம் அது நல்லதை கெட்டதை அப்புறம் இருக்கட்டும். ஆனால் என்ன, பார்க்கறதை எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறது, பார்க்கறதை எல்லாம் நமக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறது அந்த இளைய மகனின் ஆவி. பார்க்கறதையெல்லாம் பார்க்கறதெல்லாம் நமக்கு வாங்கணும் அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கணும். என்ன தேவையோ நமக்கு தேவை. அது அழகா இருக்குன்னு வாங்கினாலும் சரி, இல்லை பார்க்கறத பார்க்கணும் சரி, பார்க்கறத எல்லாம் இது எனக்கு வேணும், இது நம்ம வாங்கிக்கணும், இது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அவசியத்துக்கு வாங்குறது தப்பல்ல, அத்தியாவசியத்துக்கு வாங்குறது தக்கல்ல. ஆனால் அவசியம் இல்லாத ஒன்றை நம்ம என்ன செய்யணும்? இது வாங்கிக்கணும், இதை வாங்கிக்கணும், இதை வாங்கிக்கணும், பார்க்கறதையெல்லாம் நம்ம வாங்கிக்கணுன்ற எண்ணங்கள் ஒரு நபருக்கு இருக்குமானா அது தேவ ஆவி இல்லை, அது இளைய மகனின் ஆவி. அது இளைய மகனின் ஆவி. அப்படி வலது கையை உயர்த்து அப்படியே ஜோமனுங்க பார்க்கலாம். அப்படியே உயர்த்து ஜோமனுங்க. பார்க்கறதையெல்லாம் வாங்க நினைக்கிற, பார்க்கறதெல்லாம் வாங்குவதற்கு தூண்டுகிற இந்த இளைய மகனின் ஆவியை கத்தை அழிச்சு போடுங்கப்பான்னு ஜோமன், அழிச்சு போடுங்கப்பான்னு ஜோமன். ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆண்டவர் பார்க்கறதையெல்லாம் வாங்க தூண்டுகிற, பார்க்கறதையெல்லாம் வாங்கணும்னு எண்ணத்தை கொண்டு வர, அப்படிப்பட்ட சிந்தையை கொண்டு வருகிற, அப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வருகிற, பார்க்கறதையெல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கணும், பார்க்கறதெல்லாம் வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இதெல்லாம் எங்கள் கண்ணில் படுகிறதோ அதை எல்லாவற்றையும் எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள விரும்புகிற, அப்படின்னு எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள தூண்டுகிற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் ஆவி முற்றிலுமா அழிக்கப்படும்படி செபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிற, முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்க. பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் என்று சொல்லி எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள், அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் ஆவி எங்கே பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, இது எங்களுக்கு வேணும், இது எனக்கு வேணும், எடுக்கிற வாங்குற அப்படிப்பட்ட ஆண்டவரை உணர்வுகள், அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஆசைகள் எங்களுக்குள்ள உண்டாக்குற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் வல்லமை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, 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 அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, 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 ஆண்டவரே எங்களுக்கு அவசியமானதை மாத்திரமே நாங்கள் வாங்கணுமே ஒழிய அவசியம் இல்லாத ஒன்றை வாங்கி நாங்கள் ஒரு பெரிய சிக்கலை சிக்கிக்க கூடாது ஆண்டவர், ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்க கூடாது ஆண்டவர். அவசியமில்லாத காரியங்கள், அவசியமில்லாத செயல்கள், அவசியமில்லாத பொருட்கள், அவசியமில்லாததை ஆண்டவரே நாங்கள் வாங்கி அப்படிப்பட்ட ஒரு சிக்கலை சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர்களை கிருபையா காக்கவீராக, கர்த்தர் கிருபையா காப்பீராக. இந்த இளைய மகனின் ஆவிக்கு இடம் கொடுத்து, இளைய மகன் ஆவிக்கு இடம் கொடுத்து பார்க்கறதையெல்லாம் நாங்கள் வாங்கி, பார்க்கறதையெல்லாம் நாங்கள் கேட்டு, பார்க்கறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய சிக்கலை போய் சிக்கிக்கொள்ளாதபடி, ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு அவசியமானது, எங்களுக்கு அத்தியாவசியமானதை மாத்திரமே நாங்கள் வாங்கி செயல்படக்கூடியவங்களா இருக்கணுமே ஒழிய பார்க்கறதையெல்லாம் நாங்கள் வாங்கிக்கணும், பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு வேணும் என்ற அப்படிப்பட்ட எண்ணங்களோட செயல்படுகிற நபரா நாங்கள் ஒரு நாள் இருந்துடவே கூடாது ஆண்டவர், நாங்கள் ஒரு நாள் இருந்துடவே கூடாது ஆண்டவர், நாங்கள் ஒரு நாள் இருந்துடவே கூடாது ஆண்டவர். இந்த இளைய மகனின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர், இந்த இளைய மகன் ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர், எங்களை இளைய மகன் ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர். அந்த வல்லமைகள் எல்லாம் முறிச்சு போடுங்கப்பா, அந்த வல்லமைகளை அழிச்சு போடுங்கப்பா. அது ஒரு நாள் தலை எடுக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எங்களுக்குள்ள சபை மக்கள், கிளை சபை மக்கள், சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதானவர், குறிப்பாக அந்த வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில் ஆண்டவரை பார்க்கறதையெல்லாம் வாங்கணுன்ற எண்ணங்களை கொண்டு வந்து தூண்டுகிற இந்த இளைய மகனின் ஆவிகள் முற்றிலும் அழிச்சு போடும்படி ஜெபிக்க. ஆண்களுக்குள்ள பார்க்கறதையெல்லாம் வாங்கணுன்ற எண்ணத்தை உண்டாக்குற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவினா. அந்த வல்லமை ஒரு நாள் தலையெடுக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில் ஆண்டு கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமே. தேவன் காத்து கொள்ளுங்க சார், இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேற்றிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, பலன் தருபவரே,
பலன் இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும். இந்த பலன் இருந்தால் தான் அந்த ஆவியை ஜெயிக்க முடியும். இந்த பலன் இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். இந்த பலன் இருந்தால் தான் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். இந்த பலன் இருந்தால் தான் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அந்த பலன் எங்களுக்கு வேணும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. நம்முடைய கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. அவனுடைய 4வது கிரியை பணத்தை சேமிச்சு வைக்கணுன்ற எண்ணம் இல்லாதவன் இந்த இளைய மகனுடைய ஆவி. ஒரு பெரிய சொத்தை விற்கிறான். அந்த சொத்தை என்ன செய்யணும்? இந்த சொத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த சொத்தை விற்கிறான். அந்த பணத்தையாவது என்ன செஞ்சு வைக்கணும்? நம்ம பத்திரம் என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு. அதை செலவு பண்ணுறான். அதை சீக்கிரமாவது என்ன செய்யணும்? செலவு பண்ணுற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. எந்த ரூபத்திலும் கொஞ்சம் ஏதாவது சேமித்து வைக்கலாம், கொஞ்சம் ஏதாவது சேமித்து வைக்கலாம், இதில் ஏதாவது என்ன செய்யலாம், கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் அப்படின்ற பணங்கள், நம்ம கையில் கிடைக்கிற பணங்களை சேமித்து வைக்கணும், நம்ம கையில் கிடைக்கிற சொத்துக்களை நம்ம என்ன செய்யணும்? பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாதவன் இந்த இளைய மகன். எவ்வளோ காசு கிடைச்சிச்சு, எவ்வளோ கிடைச்சான்னு தெரியாது இல்லையா? ஒரு பெரிய ஆஸ்தி கிடைக்குது. அந்த ஆஸ்தியும் அவன் காப்பாற்ற முடியல. அந்த ஆஸ்தியை விற்று இருக்கிற பணத்தை என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியல. ஒரு நாள் என்ன இல்லை அவனுக்கு? ஜாலியாக செலவு பண்ணணும். அவனுக்கு என்ன இருக்கணும்? ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அதனால் எது செலவு பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. பணத்தை தண்ணியை போல கரைச்சி ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும், சொத்துக்களை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் ஜாலியாக நான் வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒரு நபருக்கு இருக்குமானால் அது இளைய மகனின் ஆவி. அது இளைய மகனுடைய ஆவி. ஆண்டவர் இயேசு சொல்லுவார் இல்லையா? ஒன்றும் வீணா போகாதபடி என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்கன்றார். எறும்பினிடத்தில் போய் என்ன கற்றுக்கோ? ஞானத்தை கற்றுக்கோன்றார். என்ன எறும்பு கட்டு போய் கேட்குது? மழை காலத்தில் பழ வருது, அப்போ என்ன செய்ய முடியாது? நம்ம சரியான பொருட்களில் ஆகாரத்தை வைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடணும். ஏன்னா எல்லா காலமும் ஒரே மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் ஆண்டவரே சொல்றாரு, கொடுக்கறதுக்கு ஒரு காலம், கொடுத்ததை அழிக்கிறதுக்கு ஒரு காலம், எடுக்க ஒரு காலம் இல்லையா? அப்போ கொடுக்குற காலத்தில் கொடுக்கறத கரெக்டாக பயன்படுத்தினாதான் எடுக்கிற காலம் வரும்போது என்ன செய்ய முடியும்? அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதான் ஆண்டவர் போய் எறும்புக்கிட்ட என்ன பண்ணு? போய் எறும்புக்கிட்ட போய் நீ கற்றுக்கோப்பா. எறும்புக்கிட்ட போய் என்ன பண்ணு? கற்றுக்கோ. ஏன் இன்னைக்கு ஏன் இப்போ கடனில் சிக்கிறோம்? கொடுக்குற காலத்தில் சரியாக பயன்படுத்துறது இல்லை. கொடுக்குற காலத்தில் கர்த்தர் யாருக்கு கொடுக்காமலாம் இல்லை. கர்த்தர் யாருக்கு கொடுக்காமலாம் இல்லை. கொடுக்கும்போது ஆடம்பரமாக ஜாலியாக செலவு பண்ணுறது. கொடுக்கும்போது கர்த்தர் கொடுக்குறார். அந்த கொடுக்கும்போது எதுக்கு தேவை, எது அவசியம், இந்த பணம் ஏன் அவன் பண்ணி வைக்க போகிறான்? ஏன் தவிடு பண்ணி வைக்க தாண்ட தவிடு கூட ஏன் கிடைக்காம போச்சு? இவன் கையில் கொடுக்கலையா கர்த்தர்? இவன் கையில் கொடுக்கலையா? ஒரு பெரிய ஆஸ்தியை கொடுத்தார் இல்லையா? அந்த ஆஸ்தியை காப்பாற்றி எப்படி இருந்திருக்கலாம்? இந்த நிலைமை வந்திருக்காது. சரி, ஆஸ்தியை வித்த அதையாவது கரெக்டாக சேஃப்டி பண்ணி வச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த நிலைமை வந்திருக்காது. அப்போ ஏனைக்கு நிலைமை மோசமாக போச்சு? கொடுக்கும்போது சரியாக பயன்படுத்தலை, திட்டமிட்டு என்ன செய்யறதில்ல, செயல்படுத்தலை. நான் சொல்ல 100 ரூபாய் இருக்குமானால் அந்த 100 ரூபாய் என்ன செய்யலாம்? அந்த 100 அப்பயே காலி பண்ண நினைக்க கூடாது. அந்த 100 என்ன செய்யலாம்? இதில் எந்த அளவுக்கு நம்மளை சேமித்து வைக்க முடியும், எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கலாம், எதை குறைக்கலாம், இன்னும் எதை குறைக்கலாம், இன்னும் எதை குறைக்கலாம் அப்படின்னு மட்டும் இவன் திட்டமிட்டு பணங்களை சரியான விதத்தை செலவு பண்ணி சரியாக சேமித்து வச்சிருப்பானா இவனுக்கு ஒரு இக்கட்ட நிலைமை என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்கான். ஒன்று சொத்தையும் கரெக்டாக சேஃப்டி பண்ணி வச்சிருந்தா என்ன செய்ய முடியாது? அந்த நிலைமை வந்திருக்காது. இல்லை சொத்தை வைத்த பணத்தையாவது என்ன செஞ்சிருக்கலாம்? சேர்த்து வச்சிருக்கலாம். அந்த பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் போகுமானால் அது என்ன ஆவி? இளைய மகன் ஆவி. இன்னைக்கு கிடைக்கிறத இன்னைக்கு ஜாலியாக செலவு பண்ணும். இன்னைக்கு 1000னா அப்பவே காலி, 5000 தான் அப்பவே காலி, 100 தான் அப்பவே காலி, 50 தான் அப்பவே காலி. கிடைக்கிறத அப்பவே காலி பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். நாளைக்கு யார் உயிரோட வாழ்றான், நாளைக்கு உயிரோட தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அது தேவ ஆவி கிடையாது, அது இளைய மகன் ஆவி. பக்கத்தில் கையை பிடிச்சதுக்கு அப்படியே ஜோமனுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படியே இருக்கா ஜோமனுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி அப்படியே ஜோமனுங்க. தகப்பட இந்த இளைய மகன் ஆவி பணங்களை சேமித்து வைக்க முடியாதபடி, பணத்தை சேர்த்து வைக்க கூடாதபடி ஆண்டவரே அண்டனுக்கு கிடைக்கிற பணங்களை கர்த்தர் கொடுக்கிறது ஆண்டவரே அப்படியே ஆடம்பரமாக செயல்படுத்துவதற்கு, ஆடம்பரமாக ஆண்டவரே வாழ்வதற்கு தூண்டுகிற ஏவுகிற இந்த இளைய மகனின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். எங்களுக்குள்ள கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். 50 கிடைச்சாலும் அப்பவே செலவு பண்ணணும், 500 கிடைச்சாலும் அப்பவே செயல்படணும், 5000 கிடைச்சாலும் அப்பவே செயல்படணும், 50000 கிடைச்சா அப்பவே செயல்படணும், எத்தனை லட்சங்களை கிடைச்சாலும் அப்பவே செயல்படணும், அப்பவே செலவு பண்ணணும், ஆடம்பரமாக வாழணும், ஆடம்பரமாக இருக்கணும் என்ற எண்ணங்களோடு கூட ஆண்டவரே செயல்படுகிற அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி
முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்க. பணத்தை தண்ணியை போல செலவு பண்ற, பணத்தை கணக்கு பார்க்காம செலவு பண்ற, பணத்தை ஆண்டவரே துதிக்கிறமையா கணக்கே இல்லாம செலவு பண்ணுகிற, அவசியம் இல்லாததுல செலவு பண்ணுகிற, அவசியம் மற்றவைகளுக்கு செலவு பண்ணுகிற இந்த இளைய மகனின் இந்த இளைய மகனின் முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா அழிந்து போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் ஆண்டவரே இந்த இளைய மகனின் செயல்படவே கூடாது ஆண்டவர். குடும்பத்தில் பணங்களை ஒவ்வொருவரை சேமித்து வைக்கணும் ஆண்டவர். பணங்களை சேமித்து வைக்கணும் ஆண்டவர். வீணா போகாதபடிக்கு ஆண்டவர், வேஸ்டா போகாதபடிக்கு ஆண்டவர். வேசிக்கிறத போய் செலவு பண்ணணும் ஆண்டவர். பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணணும் ஆண்டவர். பணத்தை கணக்கு பார்க்க செலவு பண்ண அந்த இளைய மகனை பணம் இருந்துவிடக்கூடாது ஆண்டவர். எங்க கையில கிடைக்கிற பணங்களை சரியான விதத்தில் திட்டமிட்டு ஆண்டவரே திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் நாங்கள் இருக்கிறமே ஒழிய கணக்கே இல்லாம, கணக்கே பார்க்காம, அவசியம் இல்லாத காரியங்களுக்கெல்லாம் எங்களை பணங்களை செலவழிச்சு பணத்தை சேமிச்சு வைக்கணுட எண்ணங்களே இல்லாம போக பண்ற இந்த இளைய மகனின் முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. முற்றிலுமா அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்க. முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமம் முற்றிலுமா அழிந்து நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்க. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேற்றிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தெட்டிடும் தெய்வமே, பலன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தக துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தக துணையாளரே, தெட்டிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தெட்டிடும் பலன் தருபவரே, தெட்டிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தெட்டிடும் தெய்வமே, பலன் தருபவரே, தெட்டிடும் தெய்வமே, பலன் தருபே. பலன் வேணும் ஆண்டவரே. ஒரு பலன் இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். இந்த பலன் இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். இந்த பலன் இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். அந்த பலன் எங்களுக்கு வேணும் ஆண்டவர். அந்த பலத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். அந்த பலத்துக்காக வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். அந்த பலத்துக்கு ஏங்குகிறோம் ஆண்டவர். அந்த பலத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர். அந்த பலத்தை எங்களை ஒவ்வொருவருக்கு தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். மற்றபடி தருவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அப்படி ஆறாவது கிரியை, குறைவுகள் வரும்போது எச்சரிப்பு இல்லாம செயல்படுகிறவன் இந்த இளைய மகன். இந்த பணம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? குறைய ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப குறைய ஆரம்பித்து என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் கவனமா. ஒருவேளை நிறைவா இருக்குது வர்றது, குறைவு இல்லாம இருக்கும் போது கூட என்ன செய்யலாம்? கொஞ்சம் கவனம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்ப கூட நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ரொம்ப நிறைவாகவே இருக்குது, ஒரு குறைவுமே இல்லை, எந்த குறைவும் இல்லை அப்படின்னும் போது கூட கொஞ்சம் மெத்தனமா இருக்கக்கூடாது. ஒருவேளை இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது அவன் குறைவுபட தொடங்கி அப்படின்னு. இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது? ஒவ்வொரு நாளும் குறைவுகள் வர ஆரம்பிக்குது. அப்ப குறைவுகள் வரும்போது அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருந்திருப்பான்னா ஒரு பெரிய இழப்புகள் அந்த கடைசி நேரத்துல அந்த ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமை என்ன செய்ய இருக்க முடியாது, அவன் போயிருக்க முடியாது. புரியுதுல சொல்றது? அந்த குறைவுகள் நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப இந்த மாசம் எவ்வளவு இருக்குது, இப்ப நம்ம குறைஞ்சிருக்கிறோமா இல்ல மீடியமா இருக்கிறோமா இல்ல வளர்ந்துருக்குமா நமக்கு தெரியும். தெரியுமா? ஒவ்வொரு மாசம் நமக்கு தெரியும். இப்ப இந்த மாசம் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, எவ்வளவு செலவு இருக்குது. இந்த செலவு நிமித்தமா கடைசி நமக்கு போன மாதத்தை விட இந்த மாதம் குறைவா இருக்குதா இல்ல மீடியமா இருக்குதா இல்ல வளர்ந்துருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப குறைவு வரும்போது என்ன பார்க்கணும்? இந்த குறைவை எப்படி, குறைவு வராம எப்படி சரிப்படுத்துறது? இந்த குறைவு வராம இந்த குறைவுகளை வராதபடிக்கு இது எப்படி மேனேஜ்
பண்றது அப்படின்ற ஒரு விழிப்போடு ஒரு எச்சரிப்போடு செயல்பட்டிருந்தான்னா அவன் எங்க போய்க்கணும் அவசியம் இல்லை. கடைசி சாப்பாட்டு கூட வழி இல்லாம போகிற அளவுக்கு போக அவசியமே இல்லை, இல்லையா? அப்ப குறைவுகள் வரும்போது கூட நம்மளுக்கு என்ன இல்லை, கஷ்டத்துல இருந்தா கூட அந்த ஆடம்பரத்தை என்ன செய்யறது இல்லை. இன்னைக்கு அநேகரை பார்ப்பீங்க இல்லையா, கடன் வாங்கி கூட ஆடம்பரமா வாழுவாங்க. கடன் வாங்கி கூட இப்படிதான் இருப்பாங்க. அந்த ஆடம்பரத்தை விட்டு என்ன செய்யவே மாட்டாங்க, குறைக்கவே மாட்டாங்க. நான் சொல்ற குறைவுகள் வரும்போது எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்த குறைச்சு வளர்ந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளி விடாதபடி நம்ம கவனமா இருக்க முடியும். கவனமா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நான் விளங்குற மாதிரி சொல்றேன். ஒரு சிப்ப அரிசி இருக்குது, அப்ப என்ன செய்யலாம், கொஞ்சம் அரிசி சேர்த்தப்ப கூட சாதம் அதிகமானா கீழே கூட கொட்டி போயிடலாம். ஆனா ஒரு 5 கிலோ அரிசி தான் இருக்குது, இப்போ ஒரு 5 கிலோ அரிசி தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும், அப்போ 5 கிலோ தான் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், அப்ப இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் சொல்ல போனா, சரி மத்தியானம் சாப்பிட கூட இருக்கலாம், காலையில் நைட்டு மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஓகே, 2 நேரம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு நேரம் சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்ல. இப்படி ஒரு எச்சரிப்பை செயல்பட முடியுமா? இப்படி அவன் செயல்பட்டு இருந்தான் அவன் எங்க போயிருக்க மாட்டான், கடைசி ஒண்ணுமே இல்லை நிலைமைக்காம போயிருக்கவே. எனக்கு ஐயோ பசிக்குது, பண்ணி கூட என்ன கிடைக்குது, சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இல்லையேன்ற நிலைமைக்கு ஏன் தள்ளி போயிட்ட? குறைவுகள் வரும்போது எச்சரிக்கையோடும் கவனமாயும் விழிப்பாயும் செயல்படாதது இந்த இளைய மகனின் ஆவி. அப்ப குறைகள் வரும்போது எதை குறைக்கணுமோ அதெல்லாம் குறைக்கணும். எங்க எதை குறைக்கணும் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், குறைக்கணும். எதெல்லாம் கட் பண்ணணும் அதெல்லாம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட வேண்டியதை கட் பண்ணி விடலைன்னா குறைவை ஒரு நாள் என்ன செய்யவே முடியாது, சரிபடுத்தவே முடியாது. சரிபடுத்தவே முடியாது, இல்லையா? இன்னும் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் வளம் பிடிச்சிக்கிறேன். இப்ப நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லையா? நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம், ஓகே பரவாயில்ல, இல்லையா? கொஞ்சம் கஷ்டம் வரும்போது நான் சொல்றேன், ஒரு 1500 படம் ஒரு சிப்ப அரிசி வரும், இல்லையா? நான் சொல்றேன் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டா ஒன்னும் பாவம் இல்லை தானே, ஒன்னும் பாவம் இல்லை தானே? இன்னைக்கு அதுக்கு மனசு வருமா? கட் பண்ண வேண்டியதை நீ கட் பண்ணி விடாம குறைவை நீ சரிபடுத்தவே முடியாது. எதையெல்லாம் நம்ம கட் பண்ண என்ன செய்யணும், குறைவுபட தொடங்குறான். என்ன செஞ்சிருக்கணும், இன்னும் எதை நம்ம கட் பண்ணலாம், இன்னும் எதை தவிர்க்கலாம், இன்னும் எதை விளக்கலாம், இன்னும் எதை நம்ம குறைக்கலாம். ஏன் ஒரு சாப்பாடை குறை, ஏன் டீ குடிக்கிறதா குறை, ஒரு பால் வாங்குறதா குறை, இல்ல போறதா குறை, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பண்றதா குறைப்பா. என்ன குறைச்சிருக்கிறோம்? இந்த குறைவுகளை சரிப்படுத்துவதற்காக நம்ம குறைச்சது என்ன, குறைவுகளை குறை தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னது, செலவுகள் அதிக செலவுகள் தான் இருக்குது. இன்னும் சொன்னா செலவுகள் அதிகரிக்கிறதை தவிர செலவு என்ன செய்யல. அப்ப வருமானம் குறையுதுன்னா செலவுகள் என்ன செய்யணும், குறைக்கணும். அப்பதான் மேனேஜ் பண்ண முடியும். இப்ப வருமானமும் குறைஞ்சு போச்சு, செலவும் அதிகரிக்குதுன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவ? அப்ப என்ன செஞ்சிருக்கணும், இதுக்கு முன்னாடி பயங்கரமா ஆடம்பரமா பண்ண, இப்ப என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம குறைவுபட தொடங்கிட்டோம். இப்ப அப்பா கிட்ட வாங்கவும் முடியாது. இன்னைக்கு கேட்டா கொடுக்கூட ஆள் கிடையாதுல்ல. இன்னைக்கு அவன் கேட்டானா கொடுக்க ஆள் இருக்கா? இவன் கடன் வாங்கினா ஒரு 5000 ரூபாய் அவசியமா தேவை. இன்னைக்கு கேட்டோன்னு யார் கொடுப்பாங்க? அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் அவசியமா தேவையா அவனுக்கு? ஒரு தேவை வருதுன்னு வச்சுக்கோங்க, சரி என்ன செய்யலாம், ஒரு 5000 ரூபாய் தான் அவசியம் அப்படின்ட்டு இன்னைக்கு யாராவது ஒரு ஆளை ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, இல்லை அண்ணா ஒரு 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நீங்க ஒரு போன் பண்ணாலோ இல்லை நேரடியா போனாலோ நீங்க கேட்டவனே கொடுக்க ஆள் இருக்கா? ஏன் இல்லை? ஒண்ணு தூரம் போயிட்ட, இல்லையா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும், சரி இந்த நிலைமைக்கு வராத அளவுக்கு என்ன செய்யணும், உன்னை மேனேஜ் பண்ணணும்ல. அப்ப விழிப்பு இருக்கணும்ல, ஒரு எச்சரிப்பு இருக்கணும்ல. விழிப்பும் எச்சரிக்கும் பொருளாதாரத்தை குறித்து இல்லைன்னா இல்லைன்ற நிலைமை கடைசி என்ன செஞ்சிருவோம், தள்ளப்பட்டுடுவோம். நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தனை 1000 ஜோம்னாலும் கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் முடியாது? எறும்பு கடுப்பா ஞானத்தை கத்துக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப நமக்கு ஞானம் இருக்கு. எதை நம்ம தவிர்க்கணும், எதை நம்ம தவிர்க்கணும், எதை நாம தடுக்கணும், எதை திரும்ப தவிர்த்து விடுப்பா, எதை திரும்ப தடுத்து விடு. பஸ்ல போக ஒரு காலம் பஸ் போக முடிஞ்சிச்சு, முடியல, நடந்து போ, மேல முடிஞ்சு போச்சு. அப்ப எதையெல்லாம் நான் குறைக்கணும், குறைக்காத பட்சத்துல நான் என்ன செய்ய முடியாது. அப்ப அந்த விழிப்பு யாருக்கு இருக்கணும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கணும். எவ்வளவு குறைவுகள் வரும்போது கூட விழிப்பில்லாம செயல்படுறாங்கன்னா அது தேவ ஆவி கிடையாது. அது எந்த ஆவி? அது இளைய மகனுடைய ஆவி. இந்த 6வது கிரிக்காக எல்லாம் அப்படியே தலையை உயர்த்தபடியே ஜோமனுங்க. ஒத்தாசோன பர்வதத்தை நேர கண்ணை தலையை உயர்த்தபடியே ஜோமனுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே சேர்ந்து ஜோமனுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட குறைவங்க வந்துடக்கூடாது ஆண்டவரே. கடைசி நேரத்தில் இல்லைன்ற நிலைமைக்கு நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் பொருளாதாரத்தை குறித்து எச்சரிப்பாக செயல்பட, கவனமாக செயல்பட, குறிப்பா பொருளாதாரத்தை குறித்து நாங்கள் எச்சரிப்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே.
பொருளாதாரத்தோட விழிப்பு வேணும் ஆண்டவரே. பொருளாதாரத்தை ஒரு எச்சரிப்பு நாங்கள் செயல்படணும் ஆண்டவரே. பொருளாதாரத்தோட விழிப்போட செயல்படணும் ஆண்டவரே. பொருளாதார ஆண்டவரை கவனமா செயல்படணும் ஆண்டவரே. பொருளாதாரத்தோட செழிப்பா செயல்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விழிப்பு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட விழிப்பு இல்லாம செயல்பட வைக்கிற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் ஆவி அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இளைய மகனின் ஆவி, அந்த இளைய மகனின் ஆவி முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம். முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. பொருளாதாரத்தை குறித்து விழிப்போடு செயல்பட விடாம, விழிப்பா செயல்பட விடாம தடை பண்ற இந்த ஆண்டவரை இளைய மகனின் ஆவி விழிப்பா செயல்பட விடாம எங்களை தடுக்கிற இந்த இளைய மகனின் ஆவியை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க. முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க. பொருளாதாரங்களுக்கு விழிப்பை தாங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தோட விழிப்பை தாங்க ஆண்டவரே. பொருளாதார எச்சரிக்கை தாங்க ஆண்டவரே. பொருளாதார கவனத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் குறைவுபட தொடங்கும் போது அந்த குறைவை சரிப்படுத்துவதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சியை எடுத்து செயல்படக்கூடியவர்களா ஆண்டவரே எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இளைய மகனை போல குறைவுகளை வரும்போது கூட ஆண்டவரே அந்த விழிப்பு இல்லாம, அந்த எச்சரிப்பு இல்லாம, அந்த கவன குறைவாக செயல்பட வைக்கிற இந்த இளைய மகனின் ஆவி, இந்த இளைய மகனின் ஆவியை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற. முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற. முற்றிலுமா முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிற. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்க. இந்த இளைய மகனின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை செய்து ஆண்டவரே பொருளாதாரத்தை குறித்து விழிப்பில்லாம, கவனம் இல்லாம, கவன குறைவாகவே செயல்பட வைக்கிற இந்த இளைய மகனின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கும். நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கும். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அவனுடைய 7வது கிரியை, ஒரு நபரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படாதவன் இந்த இளைய மகன். ஒரு நபரை முன்மாதிரியாக எடுத்து, இப்ப என்ன பார்த்திருக்கலாம், மூத்தவனா பார்த்திருக்கலாம் இல்லையா? அவனுக்கு இருக்கிற காரியங்கள் வேற, அது வேற. ஆனா என்ன பார்த்திருக்கலாம், மேற்படியா நம்மளை போலதான் அவனும் பிறந்தான். நம்மளை போலதான் அவனும் பிறந்தான். அவன் எப்படி இருக்கிறான்? நம்மளை போல ஒரு கஷ்டம் அவனுக்கு இல்லையே. நம்மளை போல வருத்தவனுக்கு இல்லையே. நம்மளை போல குறைவவனுக்கு இல்லையே. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இவன் நம்ம ஃபாலோ பண்ணலாமே. அவன் யாரோட கூட இருக்கிறான்? தகப்பனோட கூட இருக்கிறான். அவங்களுக்கு அநேக நல்ல காரியங்கள், சில பேட் ஹேபிட் இருக்குது. அவனை பத்தி நம்ம ஜெபிக்க போறோம். அது பிறகு கத்தையப்பா நம்ம பார்க்கலாம். மூத்த மகன் ஆபிக்கும் ஜெபிக்கிறோம். மூத்த மகன் ஆபிக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். அது பிறகு பார்ப்போம். ஆனா இவன் மேற்பார்வை என்ன எடுத்திருக்கலாம்? இப்ப இது வரைக்கும் அவனுக்கு குறைவு இல்லை. இது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? குறைவில் நிம்மதியா இருக்கிறான், நிறைவா இருக்கிறான், பிரச்சனை இல்லாம இருக்கிறான். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம இவனை போல என்ன செய்யலாம்? நம்ம செயல்படலாமே. இவனை போல செயல்படலாமே என்று ஒரு நபரை ரோல் மாடலா எடுத்துன்னு வாழ்ந்திருப்பான்னா இவன் என்ன செய்திருக்க மாட்டான்? ஒரு இக்கட்டான நிலைமைக்கு அவன் செஞ்சிருக்க மாட்டான், தள்ளப்பட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு நமக்கு யார் ரோல் மாடல் வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் பிரதான ஆண்டவர், அது வேற இல்லையா? இந்த பூமியில நீங்க யாரை இதை போல நம்ம என்ன செய்யணும்? இது போல நம்ம செயல்பட்டுனா இந்த பிரச்சனை என்ன பண்ணிடலாம்? நம்ம தவிர்த்திடலாம். இந்த இது மாதிரி என்ன செய்யலாம்? நம்ம சந்தோஷமா நம்ம வாழலாம். ஒரு நிம்மதியா நம்ம வாழலாம். ஒரு ஆரோக்கியம் நம்ம வாழலாம். சண்டை இல்லாம வாழலாம். கஷ்டம் இல்லாம வாழலாம். கடன் இல்லாம வாழலாம். அப்படின்றதுக்காக இந்த பூமியில நீங்க யாரா ரோல் மாடலா வச்சிருக்கிறீங்க? அப்ப இவனுக்கு என்ன இல்லை? ஒரு ரோல் மாடல் யாருமே இல்லை இல்லையா? இந்த ரோல் மாடல் யாருமே இல்லை. நீங்க எஸ்ராவை பார்க்கலாம், நெகேமியாவை பார்க்கலாம். எஸ்ரா முன்னாடி போவார், அநேகர் என்ன செய்வாங்க? அவனை பின்பற்றி போவாங்க இல்லையா? இயேசு போவார், அநேகர் பின்பற்றி போவாங்க. சீசர்கள் பின்னாடி போய் போவாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாருமே ஒரு ரோல் மாடல் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க இல்லையா? பவுலக்கடை சொல்லுவா, நீங்கள் எல்லாரும் என்னை போல இருக்கணும் என்ன செய்யறேன்? விரும்புறேன், என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுவார். என்ன பண்ணுங்க? கொரிந்தியர்ல பவுல் சொல்லுவார், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னை பின்பற்றுங்க. என்ன பண்ணுங்க? என்ன பின்பற்றி வாங்க, என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. அப்ப அந்த பூமியில ஒரு நபனுக்கு என்னவா இருக்கணும்? ஒரு ரோல் மாடல் இருக்கணும் நமக்கு. அது யாரா இருக்கணும்? நம்மளை போல கஷ்டப்படாத ஒரு நபரை நம்ம என்ன செய்ய வைக்கலாம்? ஒரு ரோல் மாடலா வைக்கலாம். ஒரு ரோல் மாடலா வைக்கலாம். அவன் அந்தரங்கத்தை விட்டுருங்க, பட் அந்த கஷ்டம் இல்லாம வாழ்றதுக்கு அவன் என்ன செய்யறாங்க? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அதை போல நம்ம செயல்படலாம். இப்ப அப்படி ரோல் மாடலா எடுத்திருந்தான், இவன் அப்பா விட்டு வெளியே போயிருக்கவே மாட்டான். சொத்தை வித்திருக்கவே மாட்டான். துன்மார்க்கமா செயல்பட்டு இருக்கவே மாட்டான். அவன் சொல்றான், தூரதேசவை செலவு பண்ணான்னு. அதை மூலமொழி எப்படி சொல்லுதுன்னா, தண்ணி மாதிரி செலவு பண்ணானா. எப்படி செலவு பண்ணானா? பணத்தை தண்ணி மாதிரி. அப்ப அந்த பணம் கிடைச்சா போதும், அது என்ன செய்யுது? அது கரைக்கிற வரைக்கும் தூக்கமே வர்றதில்ல.
அதை முழுசு காலி பண்ணாதான் என்ன வருது, அது ஏதோ ஒன்று பண்ணணும். அது போகணும், இதை போகணும், அங்கே போகணும், ஏதோ ஒன்று, அதை வாங்கணும், இதை விற்கணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும். இந்த போன குட்டி மாத்திர மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அதை மாற்றி ஆக மொத்தம் அந்த பணத்தை கரைச்சி குடிச்சிட்டு இல்லைன்னு பாக்கிட்ட ஊதிட்டு உட்காந்துக்கணும். இதுதான் இன்னைக்கு விருப்பமாக இருக்குது. யாரை ரோல் மாடல் வச்சிருக்கிற? நம்மளை படம் அவங்களும் வாழ்றாங்க, நம்மளை படம் அவங்களும் சபையில் இருக்கிறாங்க, அவங்களும் விசுவாசி தானே, அவங்க எப்படி இருக்கிறாங்க, பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதை போல் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இருக்குன்னா அவங்கள கேட்க வேணாம், அவங்க என்ன செய்கிறாங்க ஃபாலோ பண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, அதை கவனிச்சுக்கோ, அதை நீ ஃபாலோ பண்ணு, தப்பு இல்லை தானே. பாவம் செய்தால் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லையா, நல்லதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்? அப்படி இன்னைக்கு யாரை ஃபாலோ பண்ணி வாழ்கிறோம்? அப்ப யார் இவனுக்கு என்ன கிடையாது, பூமியில் என்ன கிடையாது, இவனுக்கு ஒரு ரோல் மாடலே கிடையாது, ரோல் மாடலே கிடையாது. நமக்கு ரோல் மாடல் வேணுமா? அவசியமா வேணும், அவசியமா வேணும். அப்படிப்பட்ட முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு வாழாதவன் இளைய மகன். நம்ம யாரும் ஒரு ரோல் மாடலை வச்சு என்ன செய்யல, நம்மளால வாழ முடியல, நானே போறேன், நானே வரேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வாழ்வுன்னு நினைச்சேன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம சரியான ஒரு ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அந்த இளைய மகன் ஆவிடைய 6வது 7வது கிரியை என்ன? மற்றவர்களை இந்த பூமியில ஒரு முன்மாதிரியாக வச்சு என்ன செய்யாது, செயல்படாது. இயேசு பிரதான மாதிரி, மாற்றுக்க தப்பை குறித்து சொல்ல, மாறாக என்ன, இயேசுக்கு அடுத்து இந்த பூமியில வாழும்போது, ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு தேவ மனுஷனை போல ஒரு ஆண்கள், பட் யாரோ ஒருவரை நீ ரோல் மாடல் எடுத்துக்கோ. ஆனா அவங்க யாரா இருக்கணும்? உன்னை போல பிரச்சனையை சந்திக்காதவங்களா இருக்கணும், உன்னை போல கஷ்டப்படுறவங்களா இருக்கக்கூடாது, உன்னை போல வேதனைப்படுறவங்களா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழலைன்னா அது இளைய மகனின் ஆவி. இந்த 7வது குறிப்புக்கு எல்லாம் அப்படி சேர்ந்து ஜோமலாமா, எல்லாம் அப்படி சேர்ந்து அப்படியே ஜோமலாமா. தகப்பனேம நன்றியோட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த பூமியில் ஆண்டவரே ஒரு ரோல் மாடலாக ஒரு நபரை வைத்து எங்களை வாழ முடியாம தன்னிச்சையாகவே நாங்களே வந்து எங்களுக்கு தோன்றுகிறதெல்லாம் செய்ய வைக்கிற இந்த இளைய மகனின் ஆவியை கர்த்தர் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை ஆண்டவரே, ஒரு நல்ல நபரை ஒரு ரோல் மாடலா ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு அவர்களை போல செயல்படலாம் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உணர்வுகளும் அப்படிப்பட்ட சிறிய பண்புகளும் இல்லாத இருக்கிற இந்த இளைய மகனின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த இளைய மகனின் இந்த பூமியில வாழும்போது ஆண்டவரே, யார நல்ல ஒரு மனிதர்களை, நல்ல ஒரு தேவ மனிதர்களை எங்களுக்கு முன்மதிராக வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு, அவர்களை போலவே நாங்களும் செயல்படுவதற்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படி செயல்பட முடியாம தடை பண்ணுகிற அப்படிப்பட்ட எண்ணங்களை இல்லாம ஆக்குற இந்த இளைய மகனின் ஆவி முற்றிலுமா அழிஞ்சு நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்க இப்படிப்பட்ட 7 விதமான கிரிகளை கொண்ட இந்த இளைய மகனின் வல்லமை, இளைய மகனின் ஆவி எங்களுக்குள்ள, குடும்பத்துள்ள, சபைக்குள்ள, சமுதாயத்துல ரட்சிக்கப்பட ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்காதபடி அப்படிப்பட்ட அந்த வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்க, முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்க, அபத்தமாக்கி போடும்படி நான் ஜெபிக்க, அழிஞ்சு போக பண்ணும்படி நான் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும், எந்த கோணத்திலும், எந்த ரூபத்திலும் இந்த இளைய மகனின் ஆவி கிரியை நடப்பிக்காதபடி அத்தனை கத்தை அழிச்சு போடும்படி ஜெபிக்க, இந்த 7 கிரியை முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீரே பாதுகாத்து ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க சார். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.